நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை காட்டும். இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். இயேசுவே இயேசுவே. இன்றைய வாக்குத்தத்த வசனம். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த 3 காரியங்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். என்ன 3 காரியம்? முதலாவது, அவர் என்னை எண்ணினார், நினைத்தார். 2வது, என்னை ஏற்படுத்தினார். 3வது, என்னை பலப்படுத்துகிறார். என்னை நினைத்தார், எண்ணினார். என்ன நினைத்தார்? எண்ணினாராம், என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணினாராம். இதே பவுல் சொல்லுகிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் என்று சொல்லுகிறார். உண்மை இல்லாதவனாய் இருந்தும் அவர் என்ன நினைக்கிறார்? உண்மை உள்ளவன் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்லவென்று. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தின வார்த்தை இது. நாம் உண்மை இல்லாதவர்கள் எவ்வளவு வேணும், அவரோ மிகவும் உண்மை உள்ளவர். அப்படிப்பட்டவர் நம்ம எப்படி நினைக்கிறாராம்? உண்மை உள்ளவன் என்று எண்ணுகிறாராம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி வசனங்களில் பார்த்தால் தெரியும், மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய நிலைமையை சரியாய் அறிந்த பிறகும் அவர் நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ண காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான், நம்மேல் வைத்த அன்பு. வேதம் கற்றுத்தருகிறது, அன்பு சகலத்தையும் நம்பும். அவர் நம்மை நம்பி நம்மேல் அன்பு கூர்ந்து அவர் சொல்லுகிறார், இவன் உண்மை உள்ளவன், உண்மை உள்ளவன் என்று எண்ணி அடுத்து என்ன செய்கிறார்? அவர் தம்முடைய கனமான சேவைக்கு, ஊழியத்திற்கு ஏற்படுத்துகிறார். தேவன் நம்மை நம்பி ஒரு ஸ்தானத்தில் நம்மை தூக்கி வைக்கிறார், கொண்டு வைக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். அந்த உயரமான இடத்துல உட்கார வைக்கிறார். கிருபை, அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென். அவருடைய அன்பு நம்மை உண்மையுள்ளவன் என்று எண்ணினது, அவருடைய காருண்யம் நம்மை உயர்த்தி வைக்கிறது. அப்ப தேவன் உண்மையுள்ளவன் என்று எண்ணி நம்மை ஏற்படுத்துகிறார். அடுத்து அவர் செய்கிற காரியத்தை பாருங்கள். அதை தான் ஆரம்பத்திலே பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ தேவன் நம்மை நினைத்து தாம் குறித்த ஸ்தானத்தில் நம்மை ஏற்படுத்தி வைத்து அடுத்து செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்மை பலப்படுத்துகிறார். எதற்கு பலப்படுத்துகிறார் தெரியுமா? உண்மையுள்ளவனாய் இருக்க, அவர் ஏற்படுத்தின ஊழியத்தை உண்மையாய் செய்ய, அவர் ஏற்படுத்தின ஸ்தானத்திலே சரியாய் உண்மையாய் செயல்பட தேவன் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறார். அவருடைய கிருபையை தந்து கொண்டு இருக்கிறார். தேவன் நம்மை குறித்து என்ன நினைத்தாரோ, நம்மை தேவன் எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அல்லது அது நம்மில் நிறைவேற ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்மை நினைத்து நம்மை தம்முடைய ஸ்தானத்திலே, தாம் குறித்த ஸ்தானத்திலே நம்மை ஏற்படுத்தி நம்மை பலப்படுத்துகிற தேவனுக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஒவ்வொரு நாளும் தேவன் தருகிற பலன், ஒவ்வொரு நாளும் தேவன் பாராட்டுகிற கிருபை, இதற்கு தான் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும், உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்.
இந்த நாளை காண செய்து வேண்டிய கிருபைகளை தந்ததின் நோக்கம் அதற்கு தான். உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பெறுவார். கர்த்தர் தந்த பலம் நம்மை பலப்படுத்தி நம்மை உண்மையுள்ளவன் என்று எண்ணி நம்மை இந்த கனமான ஸ்தானத்தில் ஏற்படுத்தின அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தேவனே, பரிசுத்த பிதாவே, நீர் எவ்வளவு பெரியவர். நாங்கள் எவ்வளவேனும் உண்மை இல்லாதவர்கள் ஆண்டவரே. அப்படி இருந்தும் எங்கள் மேலே நீங்கள் வச்ச அன்பு எங்களை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஆண்டவருடைய காருண்யத்தாலே இந்த கனமான சேவையில் எங்களை ஏற்படுத்தி அதை செய்யும்படி உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி நீர் எங்களை பலப்படுத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். உண்மையுள்ளவர்களாக நம்முடைய சமூகத்தில் காணப்பட கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.